ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சாம நண்பா. ஸோ ஸ்டார்ட் ஆகி கோலாகலமா போயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டேரக்டர்னா பாட்டு பாடினா தளபதி திருவிழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிருக்கிற ஒரு சில நியூஸ் மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுட்டு இருக்காங்க. போய் பாருங்க. ஸோ வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டாரு. ஸோ அவரோட கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்ல வெறித்தனமா வந்திருக்காரு. ஸோ மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் எப்படி வந்தாரு? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட் போட்டு சும்மா கெத்தா வந்து இறங்கிருக்காரு. ஸோ பிளாக் கலர் கோட்டா இல்ல ப்ளூவான்னு தெரியல. ஸோ ரெண்டும் மிங்கிலான மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் வேற லெவல் வந்து இறங்கிருக்காரு. ஸோ அது வந்து போட்டோ எனக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கல. ஸோ கண்டிப்பா நான் சோசியல் மீடியாஸ்ல வரும் வந்ததுமே எடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்ல தான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இதை பாத்துங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் கெத்தா இறங்கிட்டாரு. அண்ட் அடுத்தது பூஜா கிட்டேன் அவர்கள் அவங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டு போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரும் போயிட்டாரு. அண்ட் உள்ள நிறைய பேர் போயிட்டாங்க. பட் ஆனால் நிறைய பேர் ஆனால் கவர் பண்ணல. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் உள்ள போயிட்டாங்க. ஸோ அதனால எடுக்க முடியல. ஸோ சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மற்ற டேரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் தளபதி விஜய் அவர்களும் கடைசியா தான் பேசுவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட முக்கியமான ஸ்பீச் எல்லாம் கண்டிப்பா வந்து சோசியல் மீடியாஸ்ல வந்துடும். ஸோ வந்ததான் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் எடுத்து இந்த ஒரு சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் தனுஷ் அவர்கள் எங்க ஒரு ஏர்போர்ட்ல பரபரப்பா கிளம்பி போற மாதிரி ஒரு ஸ்டில் வந்துச்சு. ஸோ இது வந்து பழைய ஸ்டில்லா இல்ல இப்போ வந்திருக்கான்னு தெரியல. பட் இவர் கலந்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஹெவியான ஸ்பீச் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கலந்துக்கிறாரான்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் அந்த ஸ்டேடியத்துல ஃபுல்லா இருக்கிற ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 82,000 பேரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ சூப்பரா இருக்குது. ஸோ கண்டிப்பா டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த எடிட்டிங் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் போட்டு பார்க்கும்போது செம்மையா இருக்கும். ஸோ அனிருத் அவர்கள்லாம் லைவான பேடா சாங் அதெல்லாம் பாடிட்டு இருக்காரு. ஸோ செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அதெல்லாம் வந்து டிவில பார்க்கும்போது ஸோ ஜீ தமிழ்ல ஜனவரி 4ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செம்ம இப்போ வெயிட்டிங்லேயே வெரி ஆகுது. ஸோ அதெல்லாம் டிவில பார்த்து கொண்டாடிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஹைப்போட இருப்போம். ஸோ வந்து நிறைய பேர் லைவ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ லைவ் வேற சேனல்லாம் போட்டிருக்காங்க. போய் பாருங்க. அங்கே செலிப்ரேஷனா போயிட்டு இருக்கு. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை கிளிக் பண்ணி போஸ்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதை போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் கிராண்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தளபதி விஜய் அவர்களான கெத்தா கோட் ஷூட் போட்டு இறங்கிருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.